الرحمن الرحيم. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام يوما في سبيل الله بعد الله وجهه عن النار 70 خريفا متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லமுத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பல முசீபத்துகள், வரக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை உலகத்திலும் அல்லாஹ் எல்லாம் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, அதில் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் ஒருவர் நோன்பு நோக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜஹஹு, அல்லாஹ் அவருடைய முகத்தை தூரமாக ஆக்குவான், அனின்னாரி, நரகத்தை விட்டு தூரமாக்குவான், 70 கரீபன், 70 ஆண்டுகள் தூரமாக ஆக்குவான் என்று ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, நோன்பு வைத்துக் கொண்டு ஃபீ ஸபீலில்லாஹ், யுத்த களத்துக்கு செல்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வது. நோன்பு ஒரு சிரமம், போர்க்களம் ஒரு சிரமம். இந்த இரண்டு சிரமங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பூமிக்கு அல்லாஹ் நாளை மறுமை நாளையில நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் தூரமாக்குவான் அப்படிங்கிறதா. முகத்தை தூரமாக்குவான் அப்படின்னா முகத்தை சொல்லி எல்லாத்தையும் சொல்லும், உடலை தூரமாக ஆக்குவான் என்று என்பதுதான் ஒரு இப்படி இரண்டு சிரமங்களை எடுத்துக்கொண்டவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் அப்படிங்கிறதா இந்த ஹதீஸ். புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆலனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, யா அப்துல்லாஹ், ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, யா அப்துல்லாஹ் அலகு ஹபீருக்க அன்னக தஸூமுன் நஹார், உன்னை பத்தி ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டனே. என்ன? தஸூமுன் நஹார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறாய், வதகூமுல் லைல், இரவெல்லாம் நோன்பு தொழுவதாக நான் கேள்விப்பட்டேன். பகலெல்லாம் நோன்பு நோக்கிறதாகவும் இரவு முழுவதும் நின்று வணங்குவதாக நான் கேள்விப்பட்டேனே, உண்மையா என்று கேட்டாங்க சல்லல்லாஹு. பகுத்து பலா யார சொல்லுதா? ஆமா யார சொல்லுதா, என்னுடைய பழக்கம் பகல்லாம் நோன்பு வைக்கிறது, இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பழக்கம் என்று இருக்கு அப்படின்னா அப்படி செய்ய வேண்டாம். சில நாள் நோன்பு வைங்க, சில நாள் நோன்பு விட்டு விடுங்கள். காலப்படுவதும் நோன்பு வைக்காதீங்க, உடல் பலகீனமாக ஆகிவிடும். ஏன்னா அந்த நிலையில சொல்றாங்க, சில நாட்கள் நோன்பு வைங்க, சில நாட்கள் நோன்பை விட்டு விடுங்கள். இரவில் சில நேரங்கள் நின்று வணங்குங்கள், வரும் சில நேரங்கள் தூங்குங்க, கொஞ்ச நேரம் தூங்குங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு உபதேசம் செய்தாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏன் இது சொல்றாங்க அப்படின்னா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உனக்கு இருக்கிறது. நோம்புச்சிட்டே கூட உடம்பு என்ன ஆகுறது, உடம்புக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உனக்கு இருக்கிறது. உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இரவு முழுவதும் விழித்திருப்பது கண்ணுக்கு கஷ்டமானது. என்ன, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. உன்னுடைய விருந்தாளிகளுக்கு, உன்னை பார்ப்பதற்கு, உன்னை வந்து சந்திப்பதற்கு வந்த விருந்தாளிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு, லா ஸாம மன் ஸாம தஹர், காலப்படுவதும் நோன்பு நோன்பது, அது
வச்சுக்கிட்டு இருக்குது, அது முறை அல்ல, நோன்பு வைப்பதல்ல. என்ன முறை அப்படின்னா, சௌமம் வராத ஐயாமே, ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு வைப்பது. ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் நோன்பு வைப்பது. சௌம தராசத்தை ஐயாமே மீன் குள்ளி ஷஹரி, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வைப்பது. சௌமத்தாக குள்ளு, காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். 1க்கு 10 தருவதாக அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னோம். அப்புறம் ஒரு நோம்புக்கு 10 நோம்பு ஈக்குவல், 3 நோம்புக்கு 30 நோம்புக்கு சமமானது என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு 3 மாசம் 3 நோம்பு வைங்க. சோம்பு தகுலுக்குள்ளு, காலம் முழுவதும் நோம்பு நோற்ற நன்மை கிடைக்கும். சோம்பு குள்ளு ஷஹரி தலாசத்தை ஐயாமே, 3 நாட்கள் நோம்பு நோய்ப்பதை ஸல்லல்லாஹு வலியுறுத்தி சொன்னார். குர்ஆன் ஃபீ குல்லி ஷஹரி, குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க. ஆனா ஒவ்வொன்றுக்கும் அளவீடுகள் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் அளவீடுகள் இருக்குது. நோன்பு வைக்கிறதா மாசத்துக்கு 3 நாள், குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் மாசத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாங்க, இன்னி உதீபு அக்ஸரு மின் தாலிக யா ரசூலல்லாஹ், நான் நல்ல சக்தி பெற்றவனாக இருக்கிறேன், உடல் ஆரோக்கியமானவனாக இருக்கிறேன், இதை விட நிறைய அமல் செய்வதற்குண்டான ஆர்வமும் இருக்கு, உடல் சக்தியும் இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னாங்க, சும் வஅஃதலு ஸியாம் ஸௌம தாவூத், நோன்பு நோட்டுக்கொள், இப்படி நோன்பு நோட்டுக்கொள், சிறந்த நோன்பை நோன்பு நோட்டு, சும் அஃதலு ஸௌம், சிறந்த நோன்பை நீ நோட்டுக்கொள். இது சௌம தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோற்ற நோன்பை நீ நோட்டுக்கொள். சியாம் யௌமன் வ இஃப்தார் யௌமன், ஒரு நாள் நோன்பு நோய்ப்பதும் ஒரு நாள் நோன்பு விடுவது. ஒரு மனிதன் நோன்பு வைக்க வேண்டும் என்றால், காலம் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் உச்சகட்டமான நோன்பு எதுதான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு தான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒரு நாள் நோன்பு இருப்பதும் ஒரு நாள் நோன்பை விடுவதும், இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய வழிமுறை. இதை பின்பற்றிக் கொள்ளுங்கள், இதுதான் நோம்பினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் சிறந்த முறை, நோன்பு வைப்பதுல சிறந்த முறை என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வயக்ரா ஃபீ குல்லி 7 லயாலி மர்ரத்தன், குர்ஆன் வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க, வாரத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வலா தஸித் அலா தாலிக, எனக்கு சக்தி இருக்கு இனி முடியும் அப்படிங்கிறதுக்காக இதை விட அதிகப்படுத்த வேண்டாம் அப்படின்னாங்க. அப்படின்னா உச்சபட்சமானது என்னதுதான்? ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நாள் நோன்பு விடுவது. உச்சபட்சமாக உள்ளதுன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பது, இதை பழக்கமாக வைத்துக் கொள்வதுதான். இதை விட அதிகப்படுத்த வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் நமக்கும் பாடம் படிப்பினை தான். அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு